கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகைப்பிடித்தால் அது உயிரை கொல்லும். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. தலைக்கவசமின்றி இருசக்கர வாகனம் ஓட்டுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். கொண்டு போயிட்டாங்க. ஏற்றிக்குள்ள சொன்னதாம் அம்மா அப்பாவோட இல்லாத பிள்ளைகள் தனியாக வாங்க உங்களை கொண்டு போய் எல்லா காமிலையும் தேடி அவைகளோட சேர்த்து விடுறோம்னு சொல்லி எனக்கு இதுவரை காலத்துக்கும் அவரை கொண்டு போனாக்க 6 பேர் சாட்சியாக இருக்கணும். அதை விட 2014ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 15ஆம் தேதி கொழும்பிலிருந்து டிஏடி வந்து என்ன விசாரிச்சவர் விசாரிக்க சொன்னார். உங்களுடைய மகனுடைய ஃபைல் வந்து 4ஆம் ஆண்டு நாங்கள் அவரை வச்சிருக்கிறோம். அவர் தார தகவலும் நீங்கள் சொல்கிற தகவலும் ஒரே மாதிரியாக இருக்கொண்டு பார்க்குறதுக்கு தான் உங்களை விசாரிக்கிறோம். விசாரித்த பின்பு நாங்கள் உங்களை புறாகம் கொழும்புக்கு கூப்பிட்டு விசாரித்து அவரை உங்களோட கையில் தருவோம்னு சொல்லி என்ன விசாரித்தவர் எங்களோட பிள்ளைகள் எங்கள்கிட்ட வந்துடணும்னு சொல்லி தான் நாங்கள் வேதனையாக இவ்வளோ காலமாக நாங்கள் இப்படி அலைஞ்சு திரிகிறோம். ஆனால் எங்களோட பிள்ளைகள் அண்ணன் கடைசி மகள் கேட்பா அம்மா அண்ணா 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 அண்ணான்னு நாங்கள் ஒரு அண்ணாவை வச்சு கொண்டு தானே இருக்கிறோம். இப்போ அவருக்கும் சரியான கஷ்டம். அப்போ நாங்கள் இப்படியே இருந்து என்னம்மா செய்கிறது என்னம்மா செத்து போக மாட்டோம் முடியும். அந்த பிள்ளைகள் எங்களை கேட்குது திருப்பி திருப்பி எங்களை கேட்குது. நாங்கள் 5 பொம்பளை பிள்ளைகள் இருந்து என்னம்மா செய்கிறது. நாங்கள் செத்தாலும் எங்களுக்கு அண்ணாவுடைய நாங்கள் அண்ணா இல்லையே 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 இவ்வளோ காலத்துக்கு நாங்கள் இப்படி உள்ளுவரிப்பட்டு கொண்டிருக்கிறோம். தவறி ஓடிட்டோம். அதில் காணா போட்டு வேறு என்ன நம்பிக்கையோட நானும் காத்திருக்கு. அப்பான்னு கேட்குற பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொன்னேன். ඉතින් මොකද කරන්නේ මේ දවස්වල? වරදක් නෑ හොඳින් ඉන්නවා. ඔය තියෙන වැඩ කරගෙන ඉන්නවා. මචං මොනහරි කරමුනේ නිකන් ඉන්නත් බෑනේ අපිට.
මේ අර කවුරු හරි ගෑනු කෙනෙක් කෑ ගන්නවා වගේ ඇහෙනව නේද? ඔව් ඇහෙනවා තමයි. මොනවත් දන්ට ඒ සද්දේ. පොඩ්ඩකට ඉස්සර බඩු වාගයක් වැටිලා කැඩෙනවා වගේත් ඇහුණා. ඔව් අර ගේ පැත්තෙන් ඇහෙන්නේ. යමු ඉක්මනට යමුද? குட்டிடா மச்சான் அவன கீழோட பாத்து ஏய் நில்லு යන්ද හරි ඉක්මනට යන්න. ஏய் நில்லு ஏடா குட்டிடா மச்சான் அவன அப்பா 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 நெஞ்சுகளே செய்யுது புள்ள நெஞ்சுகளே செய்யுது. நான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறேன், நீங்க பயப்படாதீங்க, கொஞ்ச நேரம் தாக்கப்படுவீங்க. Erban gitu. Ipun erban gitu. Alakan itu. Alakan ini. Erban gitu. Ipun erban gitu. Kom, panen gitu. Kira erban gitu. Erban, kau yang itu. මොනවද උනේ? ඉන්න නඩන්නද? Kim panen mana lagi ini kira. Ipun dia. යන් වාහනයට යන් දාන්න හිමීට දාන්න. නගින්. Nanti balan එකේ ගිහින් තාත්තා එක්ක යන්න. නගින්. நான் உங்களோட உதவியை மறக்க மாட்டேன். சரி. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறேன். පරිස්සමෙන් ගිහිලා එන්න. நன்றி. පොලිසියට කිව්වද? ඔව් පොලිසියට කිව්වොත් அண்ணா வாங்கோ. இனி காணாமல் போனவனை தேடி திரிகிறத்தோட கோர்ட்டு கேஸ் அலைய போறீர்கள். சொன்னாலும் ஒரு தரம் கேட்கறியல் இல்லை. ஏனம்மா அழுகுறீங்க? அப்பப்பா என்ன சொல்லுறார்? என்ன செய்கிறது அண்ணா? புருஷன் அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறான் என்று யாரும் சொல்லி வைக்க தேடாமல் தான் என்னண்டு இருக்கிறது. நானும் அவனை பெற்றவன் தானே, எனக்கும் துடிக்கின்றான். ஆனால் எந்த ஆதாரமும் இல்லாமல் கண்டவை சொல்கிறத நம்பி போகிறது. எவ்வளவு காசு கொடுத்து ஏமாந்தாச்சு. எத்தனை லட்சம் ஏமாந்ததை தவிர வேறு என்ன மிச்சம்? கடைசியில் பொடிச்சின்ற தாலி கொடியும் வித்தாச்சு. இப்போ மச்சானுக்கு ஹார்ட் அட்டாக்கும் வந்துட்டுது. மைல் அட்டாக் கண்டபடியால் தப்பிட்டார். இனி கவனமாக இருக்க வேணும். ஐயோ கடவுளே. நல்ல வேளை அந்த சிங்களச்சனம் வந்ததால் பெட்டை கொண்டு நடக்க இல்லை. அதுகள் மச்சானையும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் காப்பாற்றி போட்டுதுகள். தங்கச்சி, எனக்கு கண்டால் செல்வேந்திரன் உயிரோடு தான் இருக்கிறான் என்றதில் நம்பிக்கை இல்லை. அலைகிறது வீண். அண்ணா, நீங்கள் சொல்கிற மாதிரி மருமகன் செத்திருந்தால் அதை யாரும் பார்க்க இல்லையே. உறுதியாக தெரியாமல் எப்படி என்ன தேடாமல் இருக்கிறது? எல்லாரும் படித்தார்கள் தானே, யோசிக்க வேண்டாமே. உயிரோடு இருந்திருந்தால் இத்தனை வருஷத்தில் ஒரு கடிதமாவது போட்டிருப்பனே. மாமா இப்படி சொல்லாதீங்க. அவரை பிடிச்ச எங்கேயாவது மறைச்சு வச்சிருந்தா? ஏன் இப்போ கத்துறேன்? அவளுக்கு கேட்க போகுது. கொத்தாரை பிடிச்சி வச்சிருக்கிறதுக்கு அவன் என்ன பொண்ணுட்ட வாட்டு இயக்கம் நினைச்சு வச்சிருந்தா? இந்த பெரிய பொறுப்பாளர் எல்லாரையும் விட்டுட்டாங்க. பட்டாசு கூட கொளுத்த தெரியாதவனே ஏன் வச்சிருக்க போகிறாங்க? நான் நினைக்கல. மச்சான், கண்டபடி யோசிக்க வேண்டாம். எல்லாம் நல்லபடி நடக்கும். இருங்கோவன் சாப்பிட்டு போகலாம் தானே. இதில் வந்து விதானிட்ட போய் வர வேணும். பின்னேரம் வாரணும். அப்போ சரி. அப்போ நீங்கள் நேரடியாக அவரை ஒப்படைக்க இல்லை.
உண்மையை சொல்லுங்க, அவர் புலியா? இல்லையான்னு தானே முதல்ல சொன்னேன் நான். புலிகா இருந்தா கூட என்ன? அப்படி இல்லை, அவர் எங்கே என்று தெரியாது. கடைசி நேரம் அவருக்கு என்ன நடந்தென்று உங்களால் சொல்ல முடியவில்லை. நாங்கள் என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் தெரிஞ்ச நாங்களே உங்கள்கிட்ட வாரம். எங்களை ஏமாத்த தானே இந்த விசாரணை என்ன நாடகம்? கோப்படாங்க அம்மா, அவர் செல் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கலாம் தானே. என்ன ஆரம்பத்துல சொன்ன நீங்கள் ஒரு சிவிலியனும் கொல்லப்படாமல் நடத்தப்பட்ட யுத்தம் உண்டு, சீரோ கேஷுவாலிட்டி. பிறகு சொன்னீங்கள் 4000 பேர், இப்போ 7000 பேருன்றீங்கள். யார் சொன்னது உங்களுக்கு? உங்களோட கவர்மெண்ட் தான். இது உங்களோட கவர்மெண்ட் தான். என்னால் அப்படி உணர முடியல. தமிழில் தேசிய கீதத்தை பாடுறதே தடை செய்ய முயற்சித்த நீங்கள் எப்படி எங்கட அரசாங்கமாகலாம்? ஓகே ஓகே, கூல் டவுன். தொடர்ந்து சொல்லுங்க. இத்தனை பேர் செத்தாங்களான்னு உறுதியாக சொல்கிற உங்களுக்கு செத்தது யார் யாருன்னு சொல்ல தெரிஞ்சிருக்க வேணும் தானே? எல்லாம் ஏமாத்து. பாபுள்ள போவோம். ஓம் நமச்சிவாய. வணக்கம் சாமி. வணக்கம். நாங்கள் உள்ள வரலாமா? வாங்கோ, இருங்கோ. ஓம் மரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா. ஓம் நமச்சிவாய. ஓம் சக்தி. நீங்கள் ஒரு மனித உயிரை பற்றித்தான் கேட்க வந்திருக்கிறீர்கள். அவர் எங்கே இருக்கிறார் என்று அறிய வேணும் என்று வந்திருக்கிறீர்கள். இவர் யார் உங்களுக்கு? என்ற கணவர். உங்களுடைய கணவர் காணாம போனவரா? இப்போ இங்க வாராக்கள் முக்காவாசி பேர் இப்படித்தான் வரையணும். ஒன்றையும் சரியா காட்டுதில்லை. இருக்குதுண்டு ஒருக்கா காட்டுது, இருக்கிற திசையை கேட்டால் இல்லை என்று சொல்லு. சில கிரகங்களும் குழம்பி போய் நிற்குது. மன்னிச்சு கொள்ளம்மா, என்னால் ஒன்றும் சொல்லலாமல் இருக்கு. நீங்கள் இன்னும் ஒரு வெள்ளிக்கிழமை வாங்க. சரி சாமி, நாங்கள் போயிட்டு வரோம். சரி, போயிட்டு வாங்க. என்னம்மா ஒரு மாதிரி இருக்கிற? அதம்மா முரளி அப்பா செத்திருப்பாரண்டவர். அப்படி இல்லை, அப்பா வருவார். வா, நாங்கள் போவோம். உண்டை என்னச்சு கவலைப்படக்கூடாது. என்ன ஒரு மாதிரி இருக்கிற? இன்றைக்கு ஏதோ நடந்திருக்கு. என்ன? இல்லை.
என்ன பாரதி அக்கா கோவமா இருக்கிறீங்க போல இருக்கு? அவன்கிட்ட கேளுங்க. சுவந்தி. என்ன முரளி? உங்களை பார்க்க எனக்கு கவலையா இருக்கு. ஏன்? உங்களுக்கும் என்ன போல அப்பா இருந்திருந்தா எல்லா இடமும் கூட்டி கொண்டு போவார் தானே? அவர் வருவார், வந்து எங்களை எல்லா இடமும் கூட்டி கொண்டு போவார் தானே? எந்த அம்மா அப்பா காய்ச்சவே உங்களோட அப்பா வர மாட்டாருண்டு. ஏன்? உங்களோட அப்பா செத்துட்டாராமே. என்ன ஒட்டு கேட்குற பழக்கம்? அப்பா வரட்டும். அவரே ஏன் பேசுறீர்கள்? பெரியாக்கள் நீங்கள் கதைச்சது தானே பிள்ளை சொல்லி இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு முன்னால இதெல்லாம் கதைக்கலாமே. அதை சொல்லக்கூடாது, எனக்கு தெரியாது. நான் சுவந்தி பாவமண்டு நினைச்சேன். அழக்கூடாது. அம்மா அப்பாட்ட சொல்ல மாட்டா. பாணி, பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது என்ன தெரியும்? அது வந்து நாங்கள் வேணுமென்று சொல்லல பாரதி அக்கா. கொழம்பில் உங்களுக்கு நடந்த விஷயத்தை பற்றி கதை கேட்க பரிதாபப்பட்டு தான் கதைச்சினாங்க. பாரதி அக்கா கோபிக்க கூடாது. நாங்கள் மட்டுமில்லை, ஊர்ச்சனமும் அப்படித்தான் கதைக்குதுகள். பாரதி அக்கா, நீங்களும் இதை பற்றி அறிவுபூர்வமாக கொஞ்சம் யோசிங்கோ. இதில் நான் கோவிக்க என்ன இருக்குது? ஊர்ச்சனம் மட்டும் இல்லை, வீட்டில் அம்மா அப்பா மாமா எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்குது. ஏன் எனக்கு கூட இந்த சந்தேகம் அடிக்கடி வருகுது. ஆனால் என்ன செய்கிறது, மனம் கேட்குது இல்லை. இப்போ கூட இவரை பற்றி இது மறைஞ்சுதான் நீங்கள் கதைச்சியிலோட நினச்சித்தான் இங்கே வந்த நான். சீச்சி, அப்படி இல்லை. அப்போ சொல்லுங்க, நான் என்ன செய்கிறது? இப்படியே தேடிக்கொண்டிருப்பேன். வாம்மா வீட்டை போ. அப்பா செத்திருப்பாரோ அம்மா? சிச்சி, என்ன இது? அப்பா வருவார். அப்ப நீங்க முரளின்ற அம்மாக்கு ஏன் அப்படி சொன்ன? நீங்கள் என்ன உங்களுக்கும் அந்த சந்தேகம் வாரதுண்டு? என்ன பிள்ளை? அம்மா அப்பப்பா அம்மா அப்பா எல்லாருக்கும் இருக்கணும். நீங்கள் சின்ன பிள்ளை, இப்போ உங்களை கொண்டும் விளங்காது. நீங்களும் சின்ன பிள்ளைகளுக்கு முன்னாலே தானே இதெல்லாம் கதைச்ச நீங்கள். உங்களுக்கெல்லாம் விளையாட்டுத்தான். அவை வங்கருக்கு இருப்பினம் தானே பாதுகாப்பா. நீங்கள் இப்போ ரோட்டில் போய் செல் விழுந்தா செல்லடி நின்றாக்கு பிறகு போய் கூட்டி கொண்டு வரலாம் தானே? மனம் கேட்குது இல்லை பாரதி. இயக்கம் ரோட்டெல்லாம் பங்கர் வட்டி வச்சுக்கிட்டானே. அப்படி ஏது மட்டும் சொன்னால் பங்கருக்குள்ளே பதுங்கிடுவேன். சொன்னால் கேட்க மாட்டீங்கள். மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு சைக்கிளில் போங்க. அப்போ தான் டக்குண்டு சைக்கிளை போட்டுட்டு பங்கருக்குள்ளே போகலாம். பயப்படாதேன் பாரதி, நான் இப்போதைக்கு சாக மாட்டேன். இப்போதைக்கு சாக மாட்டேன்னுட்டு காணாம போட்டீங்களே. வாங்க வாங்க, நான் பயந்து கொண்டிருந்தேன். நான் ஏன் பிள்ளை இந்த நேரம் இவனை விட்ட நீ? செல்லடி ஓஞ்ச பிறகு நாங்களே வந்திருப்போம் தானே. வழியில் எது நடந்திருந்தா? நான் சொன்னேன் மாமா, கேட்டா தானே. தகப்பனை போல தானே மகனும் இருப்பான். அதுதான் அந்த காலத்தில் இவரும் அவனை போல தான். ஏதும் அமளி என்றா உடனே வலிக்கிட்டு போடுவார். நான் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு பார்த்து கொண்டிருப்பேன் திரும்பி வரும் வரைக்கும். சரி சரி, இனி அங்கே போக வேண்டாம். சண்டை நெருங்கி வந்துட்டுது. ஆக்களை பிடிச்சி சாமான்களை ஏற்றுவோம். புடி புடி புடி. செவந்தி குட்டி. போதும் போதும், பிள்ளை பயப்பட போகுது. கூடாது, எந்த பிள்ளை பயப்படக்கூடாது. எதுக்கும் முகம் கொடுக்குறவளா இருக்கணும். அதுக்கு பச்சை மண்ணை போட்டு கசக்குறதே. பச்சை மண்ணில் தான் நாங்கள் விரும்பினது போல எதுவும் செய்யலாம். காஞ்ச மண்ணில் ஒன்றும் செய்யலாது. எந்த கதைக்கும் ஒரு பதில் வச்சு கொண்டிருப்பார்.
இஞ்ச பாருங்க பிள்ளை என்ன நெஞ்சு எப்படி அடிக்குதுண்டு. இப்பயே பழகினா தான் வளர வளர துணிவா வளரும். பாரு இவள்லாம் எனக்கு பாடி காட்டா வருவாள். வருவியா? தம்பி, இந்த சண்முகத்தோட வீடு தெரியுமா? சண்முகமா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் கொழும்புலேருந்து வரோம். இங்கே நிறைய சண்முகம் இருக்கிறாங்க. நீங்கள் எந்த சண்முகத்தை கேட்குறீங்க? சண்முக சுந்தரம் ரிட்டையர் போஸ்ட் மாஸ்டர். அவருக்கு பாரதி என்று. ஓ, இப்படியே 150 மீட்டர் போங்க, ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அதில் விசாரிங்க தெரியும். சரி, ஓகே, தேங்க்ஸ். அது என்ன வெளிநாட்டு சீக்கிரட்டா? நாங்கள் நன்றி. ஓகே, பாய். லெட்ஸ் மூவ். ஹாய், ஐம் தேவராஜ். ஐம் ஃப்ரம் கொழும்பு. ஓ, அப்படியா? தெரியாத ஆளை எப்படி வீட்டுக்குள்ளே வர்றது? நில்லுங்க, வாரேன். வாங்கோ, அங்கிருந்து பேசுவோம். சரி. இதில் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த 5 லட்சம் ரூபா இருக்குது. எதுக்கு? நீ பாருங்க, கேஸை வித்ட்ரா பண்ணணும். அவங்க செய்தது பெரிய தப்பு, நான் ஏற்றுக்கொள்கிறேன். இனி கோர்ட் கேஸ் என்று வீண் அலைச்சல். அவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. கேஸை வித்ட்ரா பண்ணால் இன்னும் 2 லட்சம் நான் வாங்கி தாரேன். ஏன் பேசாமல் இருக்கிறீங்க? அப்பா கவனம் அப்பா. பிரச்சனை வேணாம், உங்களோட காசு வந்துச்சு. இதோட பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க? இல்லை, வேண்டாம். இது எந்த பிரச்சனை மட்டும் இல்லை, என்ன போல எத்தனை பொம்பளைகள் பாதிக்கப்பட்ட பினம். அதை விட அந்த சிங்கள ஜனம் அவ துணிஞ்சு காப்பாற்றிருக்கா விட்டா என்ன நடந்திருக்கும்? அவன் முகத்திலையும் கறி பூசையிலாது. கோர்ட் முடிவெடுக்கட்டும். நான் சொன்னபடி நடந்தால் எல்லாருக்கும் நல்லது. இல்லாட்டா வேறு வேறு பிரச்சனை உங்களுக்கு வரலாம். என்ன பயப்படுத்துறீங்களே? அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளுவோம். நீங்கள் காசையும் எடுத்துட்டு போங்க. இனி உங்களோட இஷ்டம். பிரச்சனை சிக்கல் என்றது விளங்குது. ஆனால் இது எச்சரிக்கையோ அல்லது வெறுட்டோ ஒன்று தான் விளங்கு இல்லை. எப்படி இருந்தாலும் இதுக்கு பணிஞ்சு போகலாதானே. பாரதி, அதில் போயிருந்து கதைப்போம். அப்பாடா. நீ சொல்லுறதும் சரிதான். தனிப்பட்ட முறையில் சொல்லுறதென்றால் பிரச்சனை வேண்டாம், கேஸை விற்க ஒன்றுத்தான் சொல்லுவேன். மற்ற பக்கம் பார்த்தால் இது தனிப்பட்ட பிரச்சனை இல்லையே, ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனையாகவும் இருக்கு. சரி, இதை இப்போ இப்படியே விடுவோம். என்ன நடக்கண்டு பார்த்து முடிவெடுப்போம். எப்போ வழக்கு தவணையாகும்? வார மாதம் 22ஆம் தேதி. சரி, நானும் வருவேன். இந்த பிரச்சனைகளால் கொப்பரை ஒன்றும் யோசிக்க வேண்டாம்னு சொல்லுவோம். என்ன? சரி மேம். சரி, அப்போ நீங்கள் போட்டு வாங்கோ. நான் கொஞ்ச நேரம் கோயிலடியில் இருந்துட்டு வாரேன்.
பிரச்சனை உனக்கு? என்னடாப்பா ஊரில் ஒரே அமளியா கதை நடக்குது? உண்மையா? என்னது? கொக்கால யாரோ குழம்புல வச்சு கும்மி போட்டாங்களாம். கொக்கா கொழும்புல புள்ளி அழிச்சா ஏண்டா குட்டினி ஒரு கதை பரப்புறண்டா, அது நம்புற மாதிரி இருக்கணும். அவ இப்பாண்டா குழம்பு போனோம், அப்புறம் எப்படிடா பிள்ளை அழிக்கிறது? ஐயோ அடிக்கிறான். இல்லைங்க விடுங்க 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 சண்டை பிடிக்காத. இஞ்சால வா தம்பி, வா இஞ்சால வா. பாரு உனக்கு என்ன செய்யறண்டு. அவங்களுக்கு ஆவாரிகள் தம்பி, வா போ போ. கை வச்சவனா நீ சும்மா இரு. வாடா. என்னக்கா தம்பி ஒரு ஆனால் மயந்திர வேண்டாம். ஊர்ல மூத்திரம் போகாத ஆட்கள் இல்லை. எந்த படி எனக்கு அடிச்சு போடு. உயிரோட இருப்பானே அவன். எங்கடி அவன்? கூப்பிடுறவன். ஏய் கூப்பிடாடி. இல்லையா? ஓ சண்டியன் இல்லையோ? அப்ப இது ஆட்டை. சண்முகத்தாரோட உங்களோட கதை இல்ல. வீடு பூந்து தேட வேண்டி வரும். ஆனா வழியில வந்தா நல்லது. எந்த கையில பாஸ் பாஸ் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் போறோம். கொஞ்சம் போறோம். வர சொல்லு வர சொல்லு. கொஞ்சம் போறப்பா. வந்தானே அடிச்சவன். போய் அடிடா அடிடா அவனுக்கு. பிரச்சனையை பெருசாக்கி போட்ட. எனக்கு முன்னாலே பிரச்சனையை பெருசாக்கி போட்டவன். ஏய் மகேந்திரன் தெரியாம கேட்டு போட்டான். அவனுக்கு நான் தெரிஞ்சா அடிக்கிறான். சத்தியன்னு தெரிஞ்சா அடிக்கிறான். எனக்கு முன்னால நெஞ்ச நிமித்து உண்டு. இப்போ ஆயித்துல போட்டு. டேய் ஏண்டா உனக்கு இந்த நாசமா போன புத்தி. உன்னை எப்படியா வளர்த்துனாங்க? நீங்க வளர்த்தபடி தான் நான் நடக்கிறேன். சொந்த அக்காவை நடு ரோட்ல வச்சு கேவலமா இவன் கூட்டாளியும் கதை பின்னவன் நாங்க பார்த்துட்டு பொத்திட்டு போனவன. என்ன வேணா பாக்குற? பிள்ளைக்கு அடிச்சவன போட்டு வெளுத்தாம இங்க என்ன வேற பாக்குற? என்ன நடந்தா நீ சொல்லு. அவன்கிட்ட கலங்க உண்மையோ பொய்யோ ரோட்ல போன சனத்துக்கு தெரியும். நீ சொல்லு. அவனே என்ன கேக்குற? குழந்தைக்கு என்ன தெரியும்? நீ அங்கால போ. அப்பா சொல்லு. அப்பா அப்பா சொல்றா. ஐயோ ஐயோ உனக்கு விசாரியா பிடிச்சிடுது. புருஷன் இல்லாத பண்டுகளை கண்டானோ நான் குணம் மாறிடுவே. இங்க விசார வாடா போவா. இனி அழுது என்ன நடக்க போகுது? உடம்பு சேர்த்துனிய குடி. உன்னை பார்த்து சின்ன மேல அழுகுது. உடம்பு தம்பி என்னண்டு கேளடா. அக்கா இப்போ என்ன நடந்து போச்சுது? எலும்பக்கா எலும்பி படத்துக்கு விலகு கொளுத்து. நீ விலகு கொளுத்துனா தான் வீடே பிரகாசமாக இருக்கும். எலும்பக்கா திருத்தவே கொண்டு போக போகிறேன். ஓமப்பா நான் கொண்டு போகிறேன். நீ 2 நாளைக்கு வலிக்கிடாத. வேண்டாம்ப்பா, நீ கொண்டு போன உங்களுக்கு இயலாதப்பா. இறக்கே இல்லைமாடா. நீ வெளியில் போனால் பிரச்சனை வரலாம். 2 நாளைக்கு வலிக்கிடாத. தம்பி நீ செய்ததான் சரி. எனக்கு அந்த துணிவு பிடிச்சி கொண்டது. இங்கே பெரும்பாலும் எல்லாரும் தங்கட பக்கம் பிள்ளைலாட்டிலும் சண்டுத்தனத்துக்கு பயந்து அடங்கி போகிறவ. நீ கட்டிக்காரன்டா. ஆத்திரத்தில் உங்களோட சைக்கிளை அடிச்சு உடைச்சி போட்டேன். அதான் கொண்டை திருப்தி போட்டு கொண்டு வருவோம். சீச்சி அது தெரியாமல் நடந்தது தானே. ஆனால் நட்டம் உங்களுக்கு இல்லை. தம்பி நில்லுங்க, தேத்தி நடிச்சிட்டு போகலாம். நல்ல இஞ்சி போட்ட தேத்தன் நீ ஊத்தாக்கா குடிப்பான். சரி. என்ன இருந்தது இந்த நேரம் பாராய்?
நான் அவசரமாக வந்த நான் இருள முன்னுக்கு வீட்டை போக வேணும். என் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தட்ட மருமானும் பூசாவிலிருந்து வந்திருக்கிறாராம். அவரும் போராளி தான். நான் லீவு போட்டுட்டேன். நாளைக்கு நீயும் வா, போய் விசாரிச்சு பார்ப்போம். இப்படி எத்தனை பேர்கிட்ட விசாரிச்சாச்சு, ஒன்றுமே அறியலாமல் கிடக்கு. என்ன செய்கிறது மாமி, முடிஞ்ச மட்டும் தேட வேண்டியது தான். செத்தாக்கள்ன்ற சொந்தங்கள் கொடுத்து வச்சது, அதுகளுக்கு இந்த அலைச்சல் இல்லை. அருந்ததி வாராண்டால் அப்புறம் அங்கே வேற இல்லை, குழம்புக்கு போட்டாலோ. ஓ, வாங்க. வணக்கம் தம்பி. ஓ, நீங்கள்? உங்களை தான் பார்க்க வந்த நாங்கள். உள்ளுக்கு வாங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக முகாமால் வந்தேன்ட்டு நாங்கள் அறிஞ்ச நாங்கள். எங்களுடைய ஆக்களை பற்றி ஒரு விவரமும் தெரியல. உமக்கு ஏதாவது தெரியுமாண்டா அறியத்தான் வந்த நாங்கள். நான் வந்த பிறக்கா 3 நாளுக்குள்ள 30 பேருக்கு மேலே வந்தவங்க பார்க்க. ஆனாலும் என்னால் ஒருத்தருக்கும் ஒரு நல்ல பதில் சொல்ல முடியல. இந்த படங்கள் இருக்க பாருங்க தம்பி. மேலே இருக்கிறது என் தம்பி போன வருஷம் கொழும்பில் வெள்ளை வேனில் வச்சு கடத்தினவை. இது இவாண்ட புருஷன் கடைசி யுத்தத்தில் தவறப்பட்டு காணாமல் போயிட்டு. இவர் எப்படி உங்களை விட்டு பிரிஞ்சவர்? கடைசி இடப்பெயர்வில் செல்லடி கடுமையாக இருந்துச்சுது. அங்கே இருக்க இல்லாததால எல்லாரும் மாமி கட்டு பழக்க போனாங்க. சனத்தோட சனமா நாங்களும் அம்மா அப்பாக்களோட வழிகிட்ட நாங்கள் ஒருத்தட்ட கையை ஒருத்தர் பிடிச்சு கொண்டு போனாங்கள். திடீரெண்டு எங்களுக்கிட்டையும் ஒரு செல் வந்து வெடிச்சது. அதுக்கு பிறகு ரவுண்ட்ஸும் தொடர்ச்சியாக வர நாங்கள் ஓடி போய் ஒரு வங்கருக்க பதங்கினாங்க. எல்லாம் மோஞ்ச பிறகு பார்த்துட்டாங்க இவரை தவற விட்டுட்டோம். இது நடந்தது முள்ளிவாய்க்கால் கடைசி நாளில் தானே? ஆமாம். இவரை நான் கண்டு இருக்கிறேன். எங்கே? எப்படி? முள்ளிவாய்க்காலில் காயமடைஞ்ச நிலையில் கண்ட நான். எங்கட மெடிசுக்கு காயத்தோடு கொண்டு வரப்பட்ட ஆக்களில் இவரும் ஒருத்தர். இவருக்கும் நான் தான் மருந்து கட்டினான். இவரும் நீங்கள் சொன்ன கதையைத்தான் சொன்னவர். உங்களுக்கு அப்போ ஒரு குழந்தை இருந்ததல்லோ? இவரையும் இன்னும் 4-5 பேரையும் முதலுதவி செய்து முள்ளிவாய்க்காலில் ஒரு பள்ளிக்கூடத்தில் இயங்கின ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சினான். அனுப்பின வாகனம் வெளிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த இடமெல்லாம் செல்லடி விழுந்தது. செறிவான அடி. அதில் அந்த வாகனமும் அகப்பட்டு கத்தி எரிஞ்சதை கண்டனம். நான் சொல்கிற ஆள் இவரென்றால் மன்னிங்கோ இதை சொல்கிறதுக்கு. இவர் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு சரியான குறைவு. அழாத பாரதி, அழாத. ஏன் இவ்வளவு ஞாபகமாக சொல்கிறேன்டா, கடைசியாக இவருக்குத்தான் நான் வைத்தியம் பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் நானும் காயப்பட்டு போனேன். அதால் தான் எனக்கு நினைவு இருக்கு. இவற்ற பேர் கூட இவற்ற பேர் செல்வேந்திரன். ஓ, செல்வேந்திரன். செல்வேந்திரன். நான் செல்வேந்திரன், ஏகாம்பரமூர்த்தி செல்வேந்திரன். ನಮ್ಮಗದ್ದು செல்வேந்திரன். ಗಮಕೋಯ್ದು செல்வேந்திரன். செல்வேந்திரன், உங்களோட ஊரு எதுன்னு கேட்கிறார்? ஊரு? செல்வேந்திரன். ನಮ್ಮಗದ್ದು செல்வேந்திரன். ಗಮಕೋಯ್ದು
සෙල්වෙන්ද්‍රන්. නම දන්නවා ගම දන්නේ. මෙයා දෙමළ විතරයිනි දන්නේ. தெரியாது. මෙයාට සිංහල තේරුම් ගන්න බෑ. කොටියෙක් වෙන්නත් පුළුවන්. තුවාල තිබුණත් කොටියෙක් කියලා විශ්වාස කරන්න බෑනේ. ඒක ඇත්ත. මෙයාගෙන් ප්‍රශ්න කරන්න එකයි යමු. ප්‍රශ්න කරන්න? කොහොමද ප්‍රශ්න කරන්නේ? මෙච්චර කල් මෙයා කතා කරන්න බැරුව හිටියා. දැන් තමයි ටිකක් හරි එයාගේ නම කියන්නේ. මම මොකක් හරි එවොත් එයාට තේරුම් කරන්න බෑ. මෙයාට තියෙන තුවාල වලට වෙදකම් කරන්නත් ඕනි, බෙහෙත් කරන්නත් ඕනි. මේක සිංහල වෙදකම නේද? ඔව් සිංහල වෙදකම තමයි. තෙල් වලින් ඖෂධ වලින් පුළුවන් ද මේක හොඳ කරන්න? මෙයා දැන් හොඳින් ඉන්නේ සිංහල වෙදකම නිසා තමයි. ඒක විතරක් නෙමෙයි. මෙයාගේ සිහි කල්පනාව ගන්න වෙදකම් කරන්න ඕනේ. මෙහෙ සයිකැටික් කෙනෙක් ඉන්නවා. එයා මෙයාට වෙදකම් කරයි. ඔයා කියන එක මං කොහොමද විශ්වාස කරන්නේ? සල්ලි වලට කොටින්ට උදව් කරන අය ඕන තරම් ඉඳලා තියෙනවා. මම හොඳ සිංහල වෙදකම් කරන පරම්පරාවෙන් ආපු කෙනෙක්. සල්ලි වලට වෙදකම් කරන්නේ. සල්ලි බලාගෙන මේව කරපු කෙනෙක් නෙමෙයි මම. මගේ ලොකු පුතාව මේ රට රැකගන්න හමුදාවට දීපු කෙනෙක් මම. ජීවිතය පරිත්‍යාග කරලා දුක් විඳ කෙනෙක් මම. ඇයි එහෙනම් මෙයාට උදව් කරන්නේ? ඔය දෙන්න අතර තියෙන සම්බන්ධය මොකද්ද? තාත්තගේ පුතාගේ සම්බන්ධකම. මගේ පුතා වන්නේද මේ වගේම තමයි. සිහි බුද්ධිය නැතුව ඇවිල්ලා හිටියා. එයාට වෙදකම් කරලා හොඳ තැනකට ගන්න මෙයාට කරපු වෙදකම තමයි යාටත් කරේ. එයාව බේරගන්න බැරි වුණා. සිහිබුද්ධිය නැතුව එනතු යා නැති වෙලා මෙයාව බරගන්නකොට සිංහලද දෙමළද මම දන්නේ මට වැඩන්නේ. මිනිහෙක් ඒක විතරයි මම දන්නේ. මෙයාව දැක්කම මගේ පුතා මට මතක් වුණා. දැන් මෙයා දෙමළ කියලා දන්නවනේ. තව මොකටද උදව් කරන්නේ? මෙයා දෙමළ කියලා මට ප්‍රශ්නයක් නෑ. මම වෙදකම් කරන කෙනෙක්. තාත්තා කෙනෙක් විදිහට මෙයාට වෙදකම් කරනවා. මෙයාට සික් කල්පනාවට පස්සේ මෙයාගේ නෑදෑයෝ සොයාගෙන යන්න දෙමු. ඒ වගේම පුතෙක් විදිහට නෑදෑකම මාත් එක්ක තියාගන්නවා. මෙයා මීට කලින් දැකලා තියෙනවද? මම ගියා අනුරාධපුර ස්පිතාලේ මගේ ඥාති කෙනෙක් බලන්න. මෙයාවත් බලන්න ගියා මම. ඇයි මාමේ ඔය අදියම් බලන් ඉන්නේ? මම ටික දවසක් මේ ඇවිත් යනවා. මෙයාව බලන්න කවුරුත් එන්නේ නැද්ද? නෑ මාමේ. එයාට නමක් ගමක් නෑ මාමේ. හැබැයි පණ තියෙනවා. එයාට දැනෙන්නේවත් නෑ. කල්පනාවක් නෑ මං හිතන්නේ. පරණ දේවල් නම් මොකුත්ම මතක නෑ.
දැන් හොඳයිද? කෑවද? මාමේ කොයිද යන්නේ? යුද්ධේ ඉවරුණ ගමන්ම ගොඩක් අය තුවාලවේ හිටියා. සමහර අය රතුකුරු සංගමය බේරාගෙන ආවා. ඒකෙන් කොටියල්ලා ගත්ත හමුදා දෙදෙනෙකුයි මෙයයි සීකල්පනා නැතුව මෙහාට ගෙනල්ලා තිබුණේ. ඒකෙන් එක හමුදා බටෙක් මැරුණා. අනිත් එක්කෙනා සනීප වෙලා එයාලගේ මිනිස්සු එක්ක ගියා. මෙයා තමයි අවුල. මෙයාට සිහිබුද්ධියක් නැහැ. කවුද කියලා කියන්නත් බෑ. හඳුනගන්න මෙයා ගැන කිසි තොරතුරක් දැනගන්න නැහැ. මෙයාට කිසි විසඳුමක් දෙන්න නැහැ. මෙයාව තියාගත්තත් මුකුත් කරන්න බෑ. දැන් මෙයාගේ තත්ත්වය කොහමද? තුවාල තේරම සනීප වුණා. තවත් මෙයාව තියාගන්න කිසිම හේතුවක් නැහැ. නෑදෑයින් කවුද කියලා දන්නේ නැතුව කොහොමද යවන්නේ? එහෙනම් දැන් මොනවද කරන්න යන්නේ? මෙහෙමයි, කවුරු හරි ඇවිත් බාර ගන්නකම් තියාගන්නයි වෙන්නේ. ඒ අතර එයාට සීකල්පනා ආවොත් කවුද කියලා අපිට දැනගන්න පුළුවන්. මට මෙයාව බාරගෙන එක්කන් යන්න පුළුවන්ද? පුළුවන්. හැබැයි සමහර රෙගුලාසි තියෙනවා. මෙයා කවුද කියලා දන්නේ නැති නිසා සමහර විට මෙයාට ප්‍රශ්න එන්න පුළුවන්. කල්පනා කරලා තීරණයක් ගන්න. මම බාර ගන්නවා. හොඳයි මං හොඳයි ගිල්ලෙන්. මට හිතෙන්නේ ඔය දෙන්න රඟපානවා. ඒ මදියට බොරුත් කියනවා. කවදාවත් බොරුවෙන් ජීවත් වෙන දේශපාලන සංස්කෘතිය තියෙන අපේ රටේ ඇත්ත කිව්වොත් බොරු තමයි. ඕගොල්ලන් අමුතු විදියට හිතන එක වැරද්දක් නෙමෙයි. මට මෙයාගේ හිතේ යට තියෙන දේවල් ආපහු එළියට ගන්න ඩොක්ටර් වජිර සිරිවර්ධනගෙන් උදව්වක් ඇහුවා. එයා අවුරුදු 2ක ඉඳලා මට උදව් කරනවා. ඕනේ නම් ඔයත් ගිහිල්ලා එයාගෙන් විස්තර ගන්න පුළුවන්. ඒ වගේම අනුරාධපුර ස්පිරිතාලෙට ගිහිල්ලා ඔබතුමත් විස්තර අහන්න. කවුද ඒ සයිකියාට්‍රිස්ට්? ඩොක්ටර් වජිර සිරිවර්ධනද? ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகைப்பிடித்தால் அது உயிரை கொல்லும். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. தலைக்கவசமின்றி இருசக்கர வாகனம் ஓட்டுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். இதை சொன்னால் அவள் ஏற்றுக்கொள்வாளா என்றதான் பெரும் பிரச்சனை. அதுக்காக இப்படியே விட்டுடலாமே அண்ணன். நாங்களும் அவ்வளோ காலத்துக்கு இப்படியே இருக்க போகிறோம். அந்த ஆளுக்கு மேலாது, என்னாலே மேலாது. இவன் குவன் தொடர்ந்து இப்படியே இருக்கலாமே. அவனும் ஒரு வேலையை தேடி வாழ்க்கையை தேடி போகத்தானே வேணும். பாரதிக்கும் புருஷன் உயிரோட இருக்கிறதுல சந்தேகமாக இருக்குதுன்னு தான் எனக்கு படுகுது. ஆனால் இன்னொரு கல்யாணம் என்று வரைக்குள்ள அவள் என்ன சொல்லுவாள்ன்னு எனக்கு தெரியல. இதில் ஏதாவது செய்யத்தான் வேணும். இந்த கல்யாணம் வலிய வருகுது. எல்லாம் தெரிஞ்சுதான் கேட்கணும். அவைக்கு செல்வேந்திரில் நல்ல விருப்பம் இருக்கு. இப்படி நடந்தது அவைக்கும் சரியான கவலை. பாரதியிலையும் நல்ல விருப்பம் இருக்கு. இப்படி சந்தர்ப்பம் இனி கிடைக்கிறதே அருமை. அவளை சம்மதிக்க வச்சிட்டால் வார ஆவணிக்கு பொடியன் விரைக்க கல்யாணத்தை வைக்கலாம்னு அவ சொல்லிடும். ஓமண்ணா, ஏதாவது செய்யத்தானே வேணும். பாப்போம். பாரதி ஆட்டுக்கொட்டலுக்குள்ளே இருக்கிறாள். வாங்க போவோம். வேண்டாம், இப்போ கல்யாணம் தான் இல்லாத குறை. இங்கே வேறு பாரதி, இது வெறும் கல்யாண பிரச்சனை மட்டும் இல்லை. சரி, நீயாவது சொல்லு, அவன் உயிரோட இருக்கிறான்ன்றதை நீ நம்புறியா?
அப்போ நம்பிக்கை இல்லாத ஒன்றுக்காக வாழ்க்கை முழுக்க அலைய போறியா? உன்ற பிள்ளைன்ற வாழ்க்கை பாதுகாப்பு இஞ்ச பேர் என்ற மகன்ற மனுஷி நீ, அவன்ற பிள்ளை செவ்வந்தி, உன்றே அம்மா என்ற கூட பிறந்த தங்கச்சி. எனக்கும் கூட எதிர்காலம் பற்றிய அக்கறை இருக்கு. அது வீணா போறதை பார்த்து கொண்டு இருக்க நான் விரும்ப மாட்டேன். நான் மட்டும் இல்லை, உன்றை அப்பா அம்மா தம்பியும் தான். காலம் இருக்கு, யோசிச்சு ஒரு முடிவெடு. என்னக்கா யோசனை? அக்கா ஏன் கோயிலுக்கு போயிட்டு இதில் வந்து நிற்கிற? வாக்கா வீட்டை போவோம். நீ போ, நான் பாரன். அவள்கிட்ட மனசை மாற்றுறது கஷ்டம். அதுக்காக அவளை இப்படியே விடவும் இயலாது. கடைசியாக இப்படியா அலைஞ்சு விசரியாக போகிறாள். படித்த பிள்ளைகள் கொஞ்சம் யோசிக்கவே இல்லை வேணும். செல்வேந்திரன் இல்லை செத்துட்டான்ன்றதை உறுதியாக அறிஞ்சால்தான் அவள்கிட்ட மனசை மாற்றலாம். இல்லாட்டி அவன் உயிரோட வர வேணும். இதெல்லாம் இப்போ நடக்க போகுது. செல்வேந்திரன், 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 நீங்கள் யார்? உங்கள் ஊர் எது கேட்குறதா? செல்வேந்திரன், நல்லா யோசிங்க. நீ யாரு? கவுது? உங்களோட பேர் என்ன? செல்வேந்திரன், சொல்லுங்க, நீங்கள் யார்? நல்லா யோசிங்க. செல்வேந்திரன், செல்வேந்திரன், ಒಂದಟ ಕ್ಯಾಮರಾ ಹಿತಾನ್ನ, ಒಂದಟ ಹಿತಾನ್ನ, ಒಂದಟ ಹಿತಾನ್ನ. ஓகே, கம் ஆன். உங்களோட அம்மா, உங்களோட அப்பா, வைஃப், பிள்ளைகள் எங்க? நீங்க யாரு? நல்லா யோசிங்க. செல்வேந்திரன், හිතන්න. සෙල්වේන්ද්‍රන්, ඔයා හොඳට හිතන්න. වාට පුළුවන්. හිතන්න සෙල්වේන්ද්‍රන්, හිතන්න. නියමයි. Yes. Come on. Come on. Come on. Good. Come on. Come on. Selvendran, good. Good, Selvendran. Come on. Ondai. Ondai, Selvendran. නියමයි. කෑගානවා. Relax, relax. Relax, Selvendran. Relax, Selvendran. Okay, you can. Selvendran, හිතන්න. තා පොඩ්ඩක් හිතන්න. Relax, relax. කෑගානවා. අන්ටනවා. හරි හරි පොඩ්ඩක් ඉන්න. එයාගේ පරණ මතකය අලුත් වීගෙන එන්නේ. එයාට පොඩි කාලයක් යනවා මතක් කරගන්න. මෙයා ලෙඩෙක්. පොඩ්ඩක් ඉන්න. Okay. Relax. Mind relax. Okay? Okay, okay.
நிற்கிறான். செவந்தி வீட்டுலாம் நிற்கிறாளா? சரி சரி உள்ள பாரதி கவனம். ஓமாப்பா. அவங்க இதையும் செய்ய பார்ப்பாங்க. குகன் நீதான் அவசரக்காரன். போகிறது வழக்கு தவணைக்குன்றதை நினைவில் வச்சுக்கோ. ஓமப்பா. ஆத்திரப்பட்டு கைகாலில் நீட்டி போடாது. மச்சான் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். நான் போகிறேன் தானே, பார்த்து கொள்கிறேன். ம். பார்த்துக்கொள்ளுங்க மாமி, கவனமா. கவலைப்படாத உள்ள, நான் பார்த்துக்கொள்கிறேன். கவனம். சரி மாமி. கவனமாக போயிட்டு வாங்க. போட்டு வரமாப்பா. ಭಾರತಿ ආයිබෝවන් මල්ලික. ಆವಿ ಯಾಪನಿಂದಲ ಎಂಡೆ ಎಂಡೆ இப்படி ಸಂತೋಷ ಸಂತೋಷ என்ன வாங்க இருங்க, வாங்க இருங்க. வாங்க வாங்க உள்ளுக்கு என்ன வாடுவேன் வாடுவேன் இருங்க கோமதீத்தின் எப்படி சுகம் நல்ல சுகம். தே ಗಂಡ தேங்க்யூ குடிங்க. எப்படி நல்ல கோர்ட் கேஸ் விஷயமா வந்த நாங்கள். அந்த விஷயம் ஏதாச்சும் இது பவே என்னப்பா ధర్మసేన ఇన్నవా ధర్మసేన ఓ మేన్నకో మేన్నకో మేనవా එනවා. හලෝ ධර්මසේන බලාගන්න. හරි ඒකොලන්ට බය වෙලා කේස් එක වීඩියෝ කරන්න එපා. කේස් එක හක් කරන්න ඕනේ නැහැ. ඒගොල්ලෝ හොඳ පාඩමක් උගන්වන්න ඕන. තේරුණාද? හොඳ පාඩමක්. මම ඕගොල්ලන්ට සම්පූර්ණ සහයෝගය දෙනවා. ෆුල් සපෝට් එක දෙනවා. මේ ධර්මසේන ඉන්නේ. ධර්මසේන. එයාගේ ත්‍රිවිලකට යන්න. එයා ඔක්කොම බලාගනි. රයිට්? ඕකේ? රයිට්. හරි හරි මම බලා ගන්නම්. ஹேய் நிப்பாட்டு. என்ன தெரியுதா? ஏய் ஓல்ட் மேன், நீங்க அதை சொல்லக்கூடாது. இன்றைக்கு கேஸை விக்ட்ரோ பண்றீங்க, இல்லாட்டி பெரிய கரைச்சல் ஆயிடும். බල කවුද අපේ වට ඇඟිලි ගහන්නේ? හරි හරි ඒක අපේ ප්‍රශ්නයක්. බාහිර කවනම් හර කරන් පරියන්. එහෙම පුළුවන්ද? එහෙම යන්න මං ආවේ නෑඩෝ. මෙයාලව ආරක්ෂා කරන්නත් එක්කයි මං ආවේ. බලාගනින්න. උඹලා මිනිස්සුන්ට තර්ජනය කරන එකත් බලන්න තමයි මං ආවේ. වරෙල්ලා දැන් උඹලට බලාගන්න පුළුවන්. දැන් බලමුකෝ මොනවද වෙන්නේ කියලා. අපි අම්මා අපි මෙතන ඉන්න ඕනේ. අපි දැන් යන්න. බණ්ඩා එන්න. පුතා කොහොමද? දැන් හොඳයි නේද? හෙමින් නැගිටින්න. හෙමින්. දැන් හොඳයි. බේල් ටික බොමු. චුට්ටක් බොන්න. හරි. හොඳයි. දැන් හොඳයි. හොඳයි. තව චුට්ටක් බොමු පුතේ. දැන් හොඳයි නේද? දැන් හොඳයි. ඔහොම ඉන්න පුතා. ඔහොම ඉන්න. හරි. මහන්සිද පුතේ? දැන් හොඳයි නේද? හොඳයි. පුතා
உமின்னு உமின்னு மங்கின்னா மச்சான் இது பிரச்சனையாக தான் போகுது. அவங்கள் இதை விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் வழக்கு தவணையாண்டு நீர் ஒழும்புக்கு போயிருக்க பிரச்சனையாக தானே இருக்க போகுது. அதுக்குள்ள இந்த கல்யாண விஷயம் வேற இருக்கு. பொடியன் வார மாதம் வாரானா? பாப்பம் பாப்பம். ஆரம்மா இது சண்முகம் வீடு தானே? ஆறு தம்பி நீர்? நான் செலியன். புள்ள போய் கதறி கொண்டு எடுத்துக்கொண்டு வா. ஐயா. ஓம். சொல்லு தம்பி, என்ன விஷயம்? எனக்கு செல்வேந்திரனே நல்லா தெரியும். 4-5 வருஷ பழக்கம். நாங்களும் அதுதானே தம்பி 4 வருஷமா தேடுறோம். எங்கேண்டு தெரியல. எனக்கு தெரியும். தெரியுமா? எங்க இருக்கிறார்? அப்படி இருக்கிறார். அவருக்கு ஏதாவது பிரச்சனையே? அவர் என்ன தம்பி அவனுக்கு? இப்ப இல்லை. கடைசியா நானும் அவரும் காயப்பட்டு ஒரு இயக்க மெடிசில இருந்த நாங்கள் அங்கே இருந்து ஒரு வேற கெண்டர்ல ஏற்றி வேற இடத்துக்கு அனுப்பினவே. அது கொஞ்ச தூரம் போனோன்னு சரியான பயங்கர செல்லடி. அதுல நாங்களும் அகப்பட்டு கொண்டோம். வாகனம் நெருப்பு பிடிச்செறிஞ்சது. அதுல தப்பினது நான் மட்டும்தான். நான் இவ்வளவு காலம் இதை பற்றி யோசிக்க இல்லை. அன்றைக்கு மலையோனே தற்செயலாக சந்தித்தேன். அவர் தான் எங்களுக்கு மெடிக்ஸில் வச்சு மருந்து கட்டினார். அவர் தான் சொன்னார், நீங்கள் செல்வேந்திர அண்ணையை தேடி திரிகிறதாமண்டு. அதுதான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக வேண்டி வந்தேன். போயிட்டு வா. என்ன யோசிச்சு கொண்டிருக்கிற? இப்போ நீ புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க வேணும். வெறும் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவன் போரால விதவையான ஒரு பிள்ளையைத்தான் செய்கிறதென்று பிடிவாதமாக நின்றவன். நாங்களும் அதுக்கு மறுப்பு சொல்லல. ஆனால் இப்போ உண்ட நிலையை பார்த்து உன்னைத்தான் செய்ய விரும்புகிறான். இப்போ செல்வேந்திரனும் இல்லையென்று தெரிஞ்சிட்டுது. இனி உண்ட முடிவில் தான் எல்லாம் இருக்குது. பாரதி, வாழ்க்கை இன்றைக்கு நாளைக்கு முடிஞ்சு போகிறதில்லை. அதை தவிர செவ்வந்திக்கும் உறுதியான எதிர்காலம் வேணும். நான் இதை பற்றி யோசிக்க மனதளவில் தயாராக இல்லை. எனக்கு ஒரு முடிவும் சொல்ல இல்லாமல் இருக்கு. நீ திரும்ப திரும்ப குழந்தை பிள்ளை மாதிரி கதைக்கிற. இப்படி ஒரு சந்தர்ப்பம் இனி கிடைக்குமே? ஐயா, இப்போ நாங்கள் அவசரப்பட வேண்டாம். மகன் வேற இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குதானே. பிள்ளை யோசிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம். சரி சரி. மனம் மாறினா சரி, இல்லாட்டி நாங்கள் வேறு ஒழுங்காக பார்ப்போம். பார்ப்போம். செல்லம்
சரி போயிட்டு வரோம். பாரதி அக்கா இல்லை அவர் போகட்டும் விடு. ஐயோ ஒரே நெருப்பு, என்னை சுத்தி ஒரே நெருப்பு. இது இது இங்க நடந்தது. இது தெரியல, இங்க நடந்தது. எனக்கு நினைவில்லை. வன்னி இது வன்னி வன்னி இது அங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. என்னன்னு தான் எனக்கு தெரியல. மதுரமா தக்கரன் வய எல்டிடி நேது. ஐயோ நான் அரண்டு தெரியல. ஐயோ என் சொந்தங்கள் எதுவுமே எனக்கு நினைவில்லை. ஐயோ அரிப்புத்தா அரி ஐயோ ராலாமி ටික ටික දැනගන්න පුළුවන්. හදිස්සියෙම මෙයා පරණ විදියටම යාවි. செவந்தி, ஓம். அப்பா பேர் செல்வேந்திரன் தானே? ஓம். உங்களுடைய அப்பா உங்களை கூட்டிக் கொண்டு வர சொல்லி கார் அனுப்பி இருக்கிறார். நான் சொன்னேன் தானே அப்பா அப்பயாவது வருவாருண்டு. வாங்க, நேரமாச்சு, கெதியா போவோம். இப்போ அம்மா வருவா, அவாவையும் கூட்டி கொண்டு போவோம். அம்மாவும் அப்பாவோட தான் இருக்கிறா, நீங்க வாங்க. எங்க சவந்தி? அவ அப்பா வந்துட்டு கார்ல போயிட்டா. அப்பா வந்துட்டாரா? கார்லயா? ஐயோ சொல்லக்கா. செவந்தி யாரோ கார்ல தூக்கி கொண்டு போட்டாங்களடா. என்ன? சரியாவா? அல்லாதேக்கா, நான் இப்ப வாரேன். வீட்டை யாருக்கும் சொல்லாத. அம்மா அப்பாவுக்கு நான் சொல்றேன். நீ யோசிக்காத, போலீஸிலே முறைப்பாடு கொடுத்தாச்சு. ஓஎஸ்சி எல்லா ஸ்டேஷனுக்கும் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன். எப்படியும் அகப்படுவினும். அம்மா அடக்குறா. எதையாவது சொல்லி சமாளி உள்ள. ஹலோ, எங்க உள்ள சம்பந்தியை உன்னைய காணையில? பிள்ளைகளை விளையாட்டு போட்டிக்கு பழக்கினோம் அம்மா. இப்ப முடிஞ்சிடும். நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். மடியாக கவனிங்கோ, சந்தேகம் வந்து அதை எழுதி பிடிச்சி பாருங்கோ. வார பிரச்சனை பிறகு பார்க்கலாம். அக்கா எல்லா இடம் பொடிகள் நிற்கிறாங்க, பயப்பட வேணாம், வெள்ளலாம்.
அம்மாச்சி இவ்வளோ நேரம் எங்கேயான போயிருந்தனே இங்கே வாமா. அப்பா பொம்மை வாங்கி தந்தேன். சரி பாப்பம். வந்துட்டியம்மா. என்ன இது? ஏய் வடிவான பொம்மை தானே. உள்ளுக்கு போங்கம்மா, போங்கோ. ஏன்னப்பா பொம்மையை கொடுத்துருக்குறாங்க? ஏன்னு தெரியல பிள்ளை. பேக்கியம் இருக்கா வடிவா பேர். இதில் உங்கள் பணம் இருக்கிறது. இன்று நடந்தது ஒரு ஒத்திகை மட்டுமே. இந்த ஒத்திகையை அரங்கேற்றம் செய்ய நாம் விரும்பவில்லை. நீங்களும் விரும்ப மாட்டீர்கள். அதனால் செய்ய வேண்டியது என்னவென்று உங்களுக்கு தெரியும். தவறினால் ஒத்திகை அரங்கேறும். அழாதே அம்மா, அழாதே. இது அவங்களோட வேலை தான். பயங்கரமான எச்சரிக்கை. கேஸை விட்ரோ பண்ணாட்ட அவங்களால பெரிய பிரச்சனை வரும்போது தான் கிடக்கு. வேண்டாம், எங்களால் இனி தாங்க இயலாது. பேசாம அந்த முறைப்பாட்டை திருப்பி எடுக்கிறது. பாரதி, நாங்கள் உங்கள் மனநிலையை பற்றியும் கவலைப்படுறோம், பிள்ளையை பற்றியும் கவலைப்படுறோம். வீண் பிரச்சனை வேண்டாம், வேண்டாம். யோசிக்காதே அம்மா, எல்லாம் நல்லது தான் நடக்கும். மச்சான், இனி யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த கல்யாணத்துக்கு சரியாண்டு அவையிட்ட சொல்லுங்க. சரி அப்பா. வேண்டாம், ஒன்றும் சொல்லாத. இதுதான் சரியான முடிவு, பாதுகாப்பானதும் கூட. பாரதி, இது நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய யதார்த்தம். அவியல் சொல்றதுலேயும் 100% நியாயம் இருக்கு. உனக்கு இருக்கிற குழப்பம்தான் அவியலுக்கும் இருந்திருக்கும். சில விஷயங்களை உள்ளுக்கு இருந்து குழம்புறதான் பிரச்சனை. வெளியில இருந்து அறிவுபூர்வமாக யோசிச்சா நல்ல தீர்வு கிடைக்கும். என்ன கேட்டால் நீ இதுக்கு சம்மதிக்கத்தான் வேணுமென்று தான் சொல்லுவேன். அருந்ததியும் இதைத்தான் அம்மா அப்பாட்ட சொல்லி இருக்கிறாள். இதை விட வேற நல்ல தீர்வு இருக்காது. மனசில் இருக்கிற குழப்பங்களை வலிஞ்சு துடைச்சி போடு, மனம் தெளியும். நானவைக்கு சொல்ல போகிறேன், பாரதிக்கு சம்மதம் உண்டு. வா போவோம். அன்றைக்கு உங்களை கண்டு கதைக்கு இல்லாமல் போட்டது என்ற நிலைமை அப்படித்தானே. உங்களுக்கு நிறைய சித்திரவதை நடந்தான்னு கேள்விப்பட்டு நாங்கள் நுகங்களையெல்லாம் பிச்சவங்களாம். ஓமக்கா, என்னென்றால் எனக்கு என்ன சித்திரவதை நடந்தான்னு சொன்னால் எந்த நுகம் இல்லாமக்கா குரட்டை வச்சு இழுத்து பிடுங்கித்தான் எடுத்தவங்க. ஐயோ, இந்த காயங்கள் விக்கெட் பொருளால் கடுமையாக அடித்த காயங்கள். அதே மாதிரி கையில் உள்ள காயங்கள், மற்றது முதுகில் உள்ள காயம், மற்றது பெட்ரோல் வச்ச சொப்பின் பேக்கை முகத்தில் கட்டி போட்டு அடித்தோம். அதால் மூச்செடுக்க இல்லாமல் போயிடும். அதே மாதிரி முள்ளந்தண்டிலையும் அடிக்கிறவங்க. இப்படியான சித்திரவதைகள் தான் கூடுதலாக எங்கட பொடியல் எல்லாருக்கும் நடந்தது. ஏதோ என்னுடைய நல்ல நேரம் போல இருக்கு. அந்த ஜேஎம்ஓ ஜட்ஜிட்ட சொன்னபடியால், இவருக்கு காயங்கள் இருந்தேன்னு சொன்னபடியால் தான் அவர் விடுதலை செய்யக்கூடியமாக்கி இருந்தது. அன்றைக்கு ஒரு படம் காட்டினான் இல்லை என்னுடைய கணவர் என்று சொல்லி. அந்த படத்தில் நீங்கள் சொன்னீங்கள்லானே மெரிக்ஸில் இருந்து கொண்டு போய்க்குள்ள ஒரு வேன் எரிஞ்சதுண்டு. அது உண்மையிலே உண்மையா? ஓமாக்கா, வாகனம் எரிஞ்சதை நான் கண்டேன். அதுக்கு பிறகு என்ன நடந்தேன்னு எனக்கு தெரியாது. சரிண்ணா, போட்டு வரேன். சரி அக்கா. ஓ, எனக்கெல்லாம் ஞாபகம் வந்துட்டுது. நான் ஊருக்கு போக வேணும். என் சொந்தங்கள் எல்லாம் என்ன தேடிக்கொண்டிருப்பினும். ඩොක්ටර් වජරගේ වැඩ ටික ඉවරයි කියලා කිව්වා. දැන් මෙයාට ගමට ගිහිල්ලා උපදේශනවල ටික කරන්න පුළුවන්. ඒත් අපේ වැඩේ තාම ඉවරුන්නේ. සෙල්වෙන්රන්, ඔයාට දැම්මම ගමට යන්න බෑ. අපි තව විස්තර දැනගන්න ඕනේ. පොඩි හාමි, හරි විදිහෙන් අපි ස්ටේෂන් එකට ගිහලා තමයි විස්තර දැනගන්න ඕනේ. ඒකට ඔයා කැමතිත් නෑනේ. අපි කැමතිත් නෑ මෙයාට කරදර කරන්න. මෙයා ගැන තව ගොඩක් විස්තර දැනගන්න ඕනේ. එතකන් ඔයාට පුළුවන් නේ හොඳින් බලාගන්න. පස්සේ ගමට යා.
வணக்கம். வாங்க வாங்க வணக்கம். வாங்கோ. வாங்க வாங்க வணக்கம். வாங்க வாங்க. வேலையெல்லாம் எப்படி நல்லா போகுதானே? ஓம் ஓம் ஓம். வணக்கம் வாங்க. வணக்கம். இருங்கோ வாரம் சம்பந்தியாக்கள் வந்திருக்கணும். நான் தேத்தனி ஊத்துறேன். இது என்னம்மா இப்படி முகமெல்லாம் பேத்துருக்கு? போய் முகத்தை கழிட்டு வாவோ. எனக்கு இந்த கழிட்டு வாமா போ. அப்போ கல்யாண வெளியூட்டு தொடங்குவோம். அடுத்த நல்ல நாள்லே வைப்போம். இந்தாங்க பலகாரம் சாப்பிடுங்க. எனக்கு இந்த கல்யாண மண்டபங்களில் செய்கிறதுல எனக்கு பிடிப்பில்லை. முந்தி எப்படி தென்னூல பந்தல் போட்டு ஊர் கூடி செய்தோமோ அதே போல் செய்யணும். இதுகளை நாங்களே மறந்து போனோம். தம்பி வெளிநாடு போய் இத்தனை வருஷமாக இதுகளை மறக்காமல் இருக்கிறது சந்தோஷம்தான். அங்கே போனாலும் இந்த மன நினைச்சு தானே இங்கே கொண்டு வந்த நாங்கள். நான் மட்டும் இல்லை, அங்கே எல்லாரும் தான். பிறகு பஞ்சியை பார்த்து இயந்திரத்தனமாக சடங்குகளை செய்வதில் நியாயம். தம்பி சொல்கிறபடி செய்கிறது தான் எனக்கும் விருப்பம். அப்படியே செய்வோம். ஏதோ சொல்ல தயங்குறீர் போல இருக்கு. பாரதியை சம்மதிக்க வைக்க பெரிய போராட்டமே நடந்ததாக அறிஞ்சேன். நான் அவாவை சின்னெல்லாம் பார்த்தது. நான் ஒரு அவாவோட தனியாக பேசினா நல்லதுன்னு நினைக்கிறேன். பாரதி ஞாபகம் இருக்கா? நாங்கள் ஒரே பாடசாலையில் படித்தது, எப்படி பழகினது? இங்கே சண்டை நடக்கிறதையும் சனம் சாகிறதையும் கேள்விப்படையக்க பெரிய குற்ற உணர்ச்சியாக இருக்கும். இங்கே நடக்கிற பிரச்சனையை காரணம் காட்டி தஞ்சம் அடிச்சிட்டு நாங்கள் லட்சம் லட்சமாக உழைச்சி கொண்டிருக்கிறோம். அங்கே அந்த சனம் செத்து அழியுதே என்று அடிக்கடி நினைப்பேன். கடைசி முடிவு பெரிய வேதனை. நிம்மதி இருக்கே இல்லை, நித்திர வரையில்ல. ஏதோ பெரிய துரோகம் செய்த மாதிரி ஒரு உணர்வு. அதுதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்த நான். எனக்கு தெரிஞ்ச உங்களை செய்கிறதுல பெரிய சந்தோஷம். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. பாவமண்டு பரிதாபப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை செய்ய முடிவெடுத்த நீங்கள்? இல்லை பாரதி, பிராயச்சித்தம். நான் அங்கே இருந்தாலும் இங்கே நடந்த போராட்டம் எனக்காகவும் தான் நடந்தது. இங்கே செத்து விழுந்த ஒருத்தரும் எனக்காகவும் தான் செத்தவன். இங்கே வெற்றி பெறக்கு எல்லாம் அங்கே நாங்கள் கொண்டாடினோம். வெற்றிக்கு சொந்தம் கொண்டாடின நாங்கள் தோல்விக்கும் இழப்புக்கும் பொறுப்பெடுக்கத்தானே வேணும். පොඩියාමි සෙලින්ද්‍රන්ගේ බුද්ධ්‍යංශ වාර්තා ඇවිල්ලා තියෙන්නේ. ඒ නිසා ඔයාට කොහොමත් එයා තියාගන්න බෑ. මොනවා හරි ප්‍රශ්නයක්ද? යස්. සෙල්වෙන්ද්‍රන් එයාගේ පවුල කට්ටිය හොයනවා. ඔව්. ඒ නිසා එයා ඔයා ගාව තියාගන්න බෑ. එයා ගමට යවන්න ඕනි. ස්තුතියි. බොහෝම ස්තුතියි. බොහොම ස්තුතියි. එහෙනම් ගමට යන්න. දැන් හොඳයිනේ. යමු. ஊருக்கு போறாய் செவட? நான் இப்போ எப்படி இருக்கிறேனோ அப்படியே ஊருக்கு போகத்தான் விரும்புகிறேன்.
மச்சான். நில்லும் வார் வார். இந்த செழியனை கொண்டு பொய் சொல்ல வச்சதும் பாரதியின் மனம் மாறினதுக்கு ஒரு காரணம். அவனுக்கும் ஒரு திருமண அழைப்பதில் அனுப்பிவிடுங்கோவன். ஓ, ஒரு நல்ல காரியத்துக்கு தானே போய் சொல்லி இருக்கிறான். சரி மச்சான், வாரேன். நான் போயிட்டு வாரன். මම මෙයාව පස්සකට නගලෙන්න. මම එන්න. යමු නේද? යමු. அண்ணே ஓட்ட வேணுமா? வேண்டாம், இது என் மண். நான் பிறந்த மண். என் பாதம் பதிய நான் நடக்க வேணும். ஒரு மாதிரி பார்த்துண்டு போறார். ஓ, பாதம் பதிய. செவந்தி குட்டி, பாரதி, நான் வந்து கொண்டிருக்கிறேன். தம்பி, இங்க என்ன விசேஷம்? எங்கட அண்டாவுக்கு கல்யாணம் நடந்தது. நேற்று தான் 4ஆம் சடங்கு. நேற்றே வந்திருக்கலாமே. யார் உங்களோட அண்டா? செவ்வந்தி, என்ன யார வந்திருக்கணும்? என்ன இவாண்ட அம்மா தான் எங்கட அண்டா. அவாக்கு தான் கல்யாணம் நடந்தது. என்ன செய்யுது? எழுமுங்க. கல்யாண வீட்டுக்கு வந்தீங்களா? செவந்தி, ஓ, யார் வந்திருக்கிறது? தெரியலை அம்மா.
நீங்கள் உள்ளுக்கு போங்க. மன்னிக்க வேணும். நீங்கள் சுகமில்லாத ஆள் போல கிடக்குது. ஒன்றும் கதைக்கிறார் இல்லை. பாவம் பசிக்குது போல இருக்கு, சாப்பாடு எடுத்துட்டு வர. அப்ப என்ன வேணும்? தாகம் போல இருக்கு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்.